அறிவிப்பு எண் 1. திருக்குவளை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணவர்கள் தங்கி பயிலும் வண்ணம் 3,50,00,000 ரூபாய் செலவில் புதிய மாணவர் விடுதி கட்டப்படும். அறிவிப்பு எண் 2. தமிழ்நாட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவர்கள் திறன் பயிற்சி பெறுவதற்கான சூழலை மேம்படுத்தும் பொருட்டு 32 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பழைய கட்டிடங்களின் உட்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் 67 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும். அறிவிப்பு எண் 3. தொலைதூர பகுதிகளிலிருந்து வந்து பயிலும் மாணவர்களின் வசதிக்காக அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள 50 விடுதிகள் 22,98 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 4. கட்டுமான தொழிலாளர்கள் அவர்களது அன்றாட பணி தொடர்பாக அதிக அளவில் காலையில் கூடி காத்திருக்கும் இடங்களில் கட்டுமான தொழிலாளர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குடிநீர் மற்றும் இதர அடிப்படை வசதிகளுடன் கூடிய 50 வசதி மையங்கள் 20,25 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 5. கட்டுமான தொழிலாளர் நல வாரிய உறுப்பினராக இருந்து 60 வயது பூர்த்தி அடைந்து குடும்பத்தினரின் கவனிப்பும் பராமரிப்பும் இல்லாத கட்டுமான தொழிலாளர்கள் தலா 50 நபர்கள் தங்கும் வகையில் உணவு மற்றும் உறைவிட வசதியுடன் சென்னையில் 2 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 6. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்த மற்றும் பதிவு செய்யாத தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் பணியிடத்து விபத்து மரண உதவித்தொகை ரூபாய் 5 லட்சம் ரூபாயிலிருந்து ரூபாய் 8 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு எண் 7. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகைகளோடு கூடுதலாக பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. கல்வி உதவித்தொகைகளோடு கூடுதலாக செவிலியர் நர்சிங் பட்டப்படிப்பு பட்டய படிப்பு பயில ரூபாய் 3,000, உணவு தயாரித்தல் மற்றும் சேவை கேட்டரிங் அண்ட் சர்வீசஸ் பட்டய படிப்பு பயில 3,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 8. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு முறையான பட்டப்படிப்பு, முறையான பட்ட மேற்படிப்பு, தொழிற்கல்வி பட்டப்படிப்பு மற்றும் தொழிற்கல்வி பட்ட மேற்படிப்பு போன்ற உயர்கல்வி பயில தற்போது வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை கூடுதலாக 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு எண் 9. பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு முனைவர் பட்டப்படிப்பு PhD பயிலும் நேர்வில் ஒரு கல்வி ஆண்டுக்கு ரூபாய் 15,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்பதை தெரிந்து கொள்கிறேன். அறிவிப்பு 10. பெண்கள் தன்னம்பிக்கையோடு ஆட்டோ ஓட்டும் சுய தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதை ஊக்குவிப்பதற்காக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர் வாரியத்தில் ஆட்டோ வாரியம் பழுதுபார்க்கும் தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 பெண்கள் திருநங்கைகள் ஓட்டுநர்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாகனம் வாங்கும் செலவினத்தில் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை மானியமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அறிவிப்பு எண் 11. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் திறனை மேம்படுத்த கட்டுமான வேலை, கம்பி வளைப்பு, தச்சு வேலை, மின்பணியாளர் வேலை, பிளம்பர் வேலை, வெல்டர், வர்ணம் பூசுதல், AC மெக்கானிக், கண்ணாடி அறுத்தல், சலவைக்கல் ஒட்டுதல் உள்ளிட்ட பல தொழில் இனங்களில் 7 நாட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க நாளொன்றுக்கு 800 ரூபாய் ஊதியத்துடன் 50,000 தொழிலாளர்களுக்கு ரூபாய் 45 கோடி செலவில் 45 கோடியே 21 லட்சம் செலவில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.